அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷம். நிறைய மாதம் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அன்புக்காக நன்றி. கடந்த வாரத்தில் நாங்கள் குடும்பமாக திருவள்ளூர் கிறிஸ்தவ சபையில் ஐக்கியப்பட்டோம். இந்த வாரம் உங்களோட கூட சேர்ந்து நாங்கள் ஐக்கியப்படும்படி தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு முறை ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்தார். வந்து ட்ரெயினில் போயிட்டே இருந்தார். என்ன சொல்லியிருந்தான்னு தெரியல அந்த கதையை. வந்துட்டு போயிட்டு பார்க்குறாரு, டைமை பார்க்குறாரு, என்னப்பா லேட்டாக போகுது அப்படின்ட்டு ட்ரெயின் இவ்வளோ லேட்டாக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தார். டிடிஆர் வந்து பக்கம் போனார். அவர் கூப்பிட்டாரு, என்னங்க ட்ரெயின் வந்து இவ்வளோ ஒரு 3/4 மணி நேரம் லேட்டாக போய் நிறுது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, இந்த பாருங்க உங்கள் கிட்ட கொடுத்துருக்க இந்த டைமிங் இருக்குல்ல, இந்த டைமிங் சார்ட்டு, இது வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் போய்டணுன்றதுக்காக உங்கள் கையில் கொடுக்கல. எவ்வளோ நேரம் நீங்கள் லேட்டாக போகிறீங்கன்னு பார்த்துக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னா. புரியுது? காலை நாங்கள் ஒரு 7:40 வந்துட்டு வரக்கோம். ஆனால் அங்கேருந்து இந்த ஒரு 1/2 மணி நேரம் வரதுக்கு 1.5 மணி நேரம் உட்காந்துருந்தேன். ஒரு 3/4 மணி நேரம் ட்ரெயின் லேட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, வழக்கமான உங்கள் சபையோட ஆள் வண்டி ஓட்டுறது சும்மா திருச்சி மேய்ஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி அப்படி டைம் கூப்பிட்டு வந்தார். அப்படியே ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்குவாங்க. சரிங்களா? ரைட். நம்ம செய்திக்கு ஆதாரமாக ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தேன். அதில் படிக்கும்போது என்னோடு பேசின ஒரு வசனத்தை தான் நான் இன்னைக்கு வந்து நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சரிங்களா? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், அதில் 1 to 14 வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஏன்னா அந்த வசனங்களுக்குள்ள தான் நம்ம நீங்கள் படிக்க போகிற பகுதி இருக்குது. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமலும் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். நான் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்போது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும். அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்போது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். வாசித்த இந்த வசனங்களை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஓரேபிலே தேவன் மோசேக்கு இதுவரைக்கும் தாம் வெளிப்படுத்தாத ஒரு நாமத்தை என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா இந்த அதிகாரத்துல வெளிப்படுத்துகிறார். இதை தேவனே சொல்கிறார். சரிங்களா? யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால்
நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. சரிங்களா? அவர்களுக்கு நான் அறிவிக்கப்படாத, அவர்கள் விளங்கிக் கொள்ளாத ஒரு நாமத்தை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, மோசேக்கு தேவன் ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன நாமம் அது? 14வது வசனத்துல வாசிக்கிறோம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நாமத்தை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? சோ இது வெளிப்படுத்துவதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. தேவன் ஒவ்வொரு சமயத்திலும் பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இல்லையா, இதெல்லாம் நிறைய பாடலாம் இருக்குது. அந்த மாதிரி தேவனுக்கு வழங்கக்கூடிய நாமங்கள், பெயர்கள் ஏராளம் இருக்கிறது வேதத்தின் அடிப்படையிலே. சரிங்களா? இந்த ஒவ்வொரு நாமத்தையும் தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அதோடு கூட இணைஞ்சிருக்கிற சில விஷயங்களை, சரிங்களா, அதோடு கூட இணைஞ்சிருக்கிற சில அதிசயமான காரியங்களை தேவன் என்ன செய்யறாருன்னா வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். சரிங்களா? இயேசு என்பது ஒரு நாமம் இல்லையா, பைபிள் அப்படிதான் வாசிக்கிறோம். இயேசு என்பது ஒரு பெயர், அது ஒரு நாமம். அதுக்கு என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவர் என்பது நாமம். சரிங்களா? இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப தேவன் ஒவ்வொரு நாமத்தையும் அவர் வெளிப்படுத்தும் பொழுது, தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அதோடு கூட இணைஞ்சிருக்கிற அவருடைய அதிசயமான நோக்கத்தையும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய பண்புகளையும் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தேவன் ஒரு நாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதோடு இணைஞ்சிருக்கிற பண்புகளையும் குணாதிசயங்களையும் அதிசயமான காரியங்களையும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா தேவன் விளக்கி காண்பிக்கிறார். இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது மோசேக்கு ஓரேபில கர்த்தராகிய தேவன் தரிசனமாகிறார். இப்போ எகிப்துல இருந்து அவர் ஓடி வந்தாச்சு. 40 வருஷம் எகிப்து வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அவர் கொலை செய்து பார்வோனுக்கு பயந்து என்ன செய்யறாருன்னா மீதியான் தேசத்துக்கு ஓடி வந்துடுறாரு. மீதியான் தேசத்துல அவருடைய மாமன் இருக்கிறாரு, எத்திரோ இருக்கிறாரு. அவருடைய ஆடுகளை இப்ப வனாந்தரத்துல மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இந்த சமயத்துல ஏறக்குறைய அடுத்த ஒரு 40 ஆண்டுகளுடைய ஒரு முடிவு இது. சரிங்களா? மோசேயுடைய வாழ்க்கையை 3 பகுதியை பிரிக்கலாம். ஒன்று 40 ஆண்டுகள் எகிப்து தேசம், அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரம், அடுத்த 40 ஆண்டுகள் பிரயாணம். அதுவும் வனாந்தரம் தான், ஆனால் பிரயாணம் ஒரு காரணத்துக்காக போயிட்டு இருக்கிறார். சரிங்களா? இப்போ 3 பகுதியா பிரிக்கிறோம். இந்த 2வது பகுதியினுடைய இறுதி கட்டத்துல இந்த சம்பவங்கள் நடக்குது. சரிங்களா? ஏறக்குறைய அவருக்கு ஒரு 80 வயது இருக்கலாம். முதல் 40 வருஷம் முடிஞ்சிச்சு, 2வது 40 வருஷத்தினுடைய அந்த இறுதியில் இருக்கிறார். இப்போ கர்த்தராகிய தேவன் மோசே என்ன செய்யறாருன்னா ஒரு அழைக்கிறார். அவர் ஒரு வேலை இருக்குது. சரிங்களா? மோசேயை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலையை செய்வதற்கு தேவன் என்ன செய்யறாருன்னா மோசேயை சந்திக்கும்படி இந்த வனாந்தரத்துல தோன்றுகிறார். எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு முச்செடி இருக்கிறது. முச்செடி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா பற்றி எரிகிறது. அது பற்றி எரிந்தும் என்ன ஆகல அப்படின்னா வெந்து போகல, அப்படின்னா தீஞ்சு போகல. ஒரு இலையை தூக்கி நெருப்புல போட்டோம்னா என்ன ஆகும்? தீஞ்சு போயிடும். வனாந்தரத்துல பாருங்க, வனாந்தரத்துல ஒரு மரம் எரியறதுலாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ரைட்டுங்களா? வனாந்தரத்துல நீங்க அங்க போய் பாலஸ்தீன தேசத்துல நின்னா நமக்கு உடம்பே எரியும், அந்த அளவுக்கு வெயில் காயும். ரைட்டுங்களா? நம்ம ஊர்ல வெயில் டைம்ல நம்ம வண்டி ஓட்டுறவங்கலாம் தெரியும், ஷூ போடாம அப்படியே வெறுங்க செருப்போட போனோம்னா கால் அந்த சூட ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஹீட் வந்து நம்ம ஊர்ல என்ன செய்யறோம்னா நம்ம பார்க்கிறோம். இந்த ஆற்காடு வேலூர் மாவட்டங்கள்ல இன்னும் அதிகம். பாலஸ்தீன தேசத்துல வந்து பாலைவனங்கள் என்னதுன்னா ரொம்ப அதிகமான சூடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு காஞ்சி போன ஒரு செடி இருக்குது அல்லது பச்சையா இருக்கக்கூடிய செடி கூட வச்சுக்கோங்க, அது தீப்பற்றி எரிந்து அது வெந்து போகிற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப இயல்பான விஷயங்கள் தான். ரைட்டுங்களா? ஆடு மேய்க்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பாலைவனத்துல நம்ம சங்கீதம் 23 வாசிக்கும் போது நம்ம கற்பனை இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். எங்க வெளியே இந்த புல்லெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸா இருக்கும், நம்ம மேய்ச்சிட்டே போயிடலாம் யோசிப்போம். அப்படிலாம் இல்லை. வனாந்தரத்தில் அங்கும் இங்குமாக இருக்கும் புற்கள். அதை போய் தேடி கொண்டு போய் அதற்கான உணவு கொடுத்து அங்க தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் அதை கண்டுபிடிச்சு துறவுகளை கண்டுபிடிச்சு இந்த ஆட்டை போஷிக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அதனாலதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்க நான் என்ன ஆகுதுல்ல தாழ்ச்சடையில பாருங்க, என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ஒரே வனாந்தரமா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்காதா, என் வாழ்க்கையில கர்த்தர் போஷிக்க மாட்டாரா
அப்படியெல்லாம் நான் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? கட்டாயம் என்னை போஷிப்பார், கட்டாயம் என்னை தண்ணீர் நடையை கொண்டு போய் விடுவார். அந்த நம்பிக்கையில பாடப்பட்ட சங்கீதம். இப்ப வனாந்தரத்துல அங்கும் இங்குமா இருக்கக்கூடிய முச்செடிகள், அங்கும் இங்குமா இருக்கக்கூடிய புற்கள் பற்றி எரிகிறது ஒரு சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான். ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, இது பற்றி எரிகிறது ஆனா என்ன நடக்கல, வெந்து போகல, அது தீஞ்சு போகல, எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்படியே எப்படி ஒரு செடி இருக்குமோ அது நல்லா எரியும் போது கூட அது அப்படியே இருக்குது. மோசைக்கு பார்த்தது ரொம்ப ஆச்சரியம். நான் இந்த 40 வருஷம் அனுபவத்தில் ஆடு மேய்க்கும் போது எவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நடக்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த முள்செடி, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதை நான் போய் கிட்ட கட்டாயம் என்ன செய்யணும், பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் என்ன செய்யறாருன்னா கிட்ட போறாரு. இந்த சமயத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவரை சந்தித்து சில விஷயங்களை என்ன செய்யறாருன்னா முன்னெடுக்கிறார். அது உங்களுக்கு நம்ம படிக்கும்போது நமக்கு விளங்கி இருக்கும். அப்ப தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரத்துல அவர் எகிப்துல தன்னுடைய ஜனங்கள் படக்கூடிய இந்த கூக்குரலையும் அந்த வேதனைகளையும் கண்டவர் அவர்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு வரும்படி, சரிங்களா, இது திடீர்னு நடக்கல, இது திடீர்னு நடக்கல. ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் இந்த வாக்கை கொடுத்திருந்தார், உன் சந்ததி என்ன செய்யணும், எகிப்து தேசத்துல 400 ஆண்டு காலங்கள் அடிமையா இருப்பாங்க. இந்த அடிமையா இருக்கக்கூடிய ஜனங்களை நான் என்ன செய்வேன், விடுவிச்சு நீ இன்னைக்கு நடந்து போயிட்டு வந்த இல்லையா, இந்த தேசங்களை அவங்களுக்கு நான் கொடுப்பேன். இந்த தேசத்தை, அதனால அந்த வார்த்தை நம்ம வாசிக்கும், உன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு, பாட்டெல்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் தெரியுமா. அப்படிலாம் நடந்து போயிட்டு வேற ஒரு இடத்துல கேட்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கான இடத்த வச்சிருக்கிறாரு, நீங்க அதுல கர்த்தருக்குள்ள நல்லா சந்தோஷமா வாழுங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய சந்ததியை தேவன் கண்டார். ஆபிரகாம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று மாற்றி, ஏன் அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்வ, தகப்பனா இருப்ப. பிள்ளை இல்லாத சமயத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு இல்லைங்களா, பிள்ளை இல்லாத சமயத்துல ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, உன் சந்ததியை நான் பெருக செய்வேன். பெருக செய்வது மட்டும் இல்ல, நீ இங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த பக்கம் வேணா நட, உன்னால எவ்வளவு பலம் முடியுதோ அவளை நட, சரிங்களா. என்னை நடக்கிட்டு இருந்தா நான் என்ன யோசிச்சிருப்பேன் பாருங்க. எனக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவர் சொல்ற போய் நடந்து போயிட்டு வர, ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு எனக்கு பிள்ளையே இல்லை, ஆண்டவர் நீ நடந்து போவனுக்கு இதெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொன்னா நான் போயிருப்பேன் நினைவீங்க. எங்கன்னா கொஞ்சம் தூரம் போய் மரத்து நிலையில் உட்காந்து திரும்பி வந்துருப்பேன். அப்புறம் அவனுடைய விசுவாசத்தை கவனிச்சு பாருங்க. மனுஷன் நடந்தார், அது எல்லாம் பவுண்டரியா ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு பவுண்டரியா ஃபிக்ஸ் பண்ணி இஸ்ரவேல் தேசத்துக்கு அது என்ன செய்தாரு, கொடுத்தார். என்ன விசுவாசம் பாருங்க ஆபிரகாமுக்கு. இந்த ஆபிரகாமுக்கு சொல்ற ஆண்டவர் 400 வருஷ காலங்கள் உன் சந்ததி என்ன செய்யும். ஐயா ஈசாக்கே பறக்கலங்க, என்னங்க 400 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சந்ததி இருக்கும், அவன் அடிமையா இருப்பான், அங்கிருந்து திரும்பி வருவான். என்ன ஒரு விசுவாசத்தினுடைய தன்மை பாருங்க ஆபிரகாமுக்கு. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வாக்கை நினைவு கூறுகிறார். இஸ்ரவேல் ரொம்ப மனசு மாறிட்டாங்க, நல்லவங்களா வாழ்ந்துட்டாங்க இல்லைங்களா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுகிறதுனால இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து மீட்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஆண்டவருடைய கூக்குரலை என்ன செய்யறாரு, கவனித்து கேட்கிறார். கேட்ட ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, 40 வருஷத்துக்கு முன்னாடி இதே சேலஞ்சர் தான் எடுக்கிறேன், நான் இந்த ஜனத்தை என்ன செய்வேன், ரட்சிப்பேன், நான் இந்த ஜனத்தை காப்பாற்றுவேன், என்னுடைய வல்லமையினால முடியும். 40 வருஷம் பாருங்க, நான் எகிப்துல கத்துக்காத விஷயம் இருக்குதா, என்னைய போல கத்தி சண்டை போட ஆள் இருக்கா, என்னைய போல ஈட்டி சுத்த ஆள் இருக்குதா, என்னைய போல திறமையா இந்த கட்டட வடிவமைப்பெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்குதா, யாரும் கிடையாது. எனக்கு ஈக்குவலா ஒரு ஆளுமே இல்லை எகிப்துல. நான் என்ன செய்வேன், இந்த மக்களுக்காக நான் போராடுவேன்னு சொல்லி போராட பயந்து ஓடிட்டாரு. அடுத்த 40 வருஷம் கழிச்சு இறுதியில ஆண்டவர் கூப்பிடுறாரு, ட்ரெயின் பண்ணிட்டாரு, கூப்பிடுறாரு, வா உன்னை கூட்டு போய் என்ன செய்வேன், இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருவேன். இப்ப அவர் ஒரு சில பதில்களை சொல்றாரு, அதான் நம்ம கவனிக்க போறோம், சரிங்களா. பாருங்க 13வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களின் நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார், அவர்களுக்கு நான்
என்ன சொல்லுவேன். 11வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் யாரு? நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். 40 வருஷத்துக்கு முன்னாடி தானப்பா சொல்லிட்டு இருந்தேன், என்னைய போல ஒரு பலசாலி இல்ல, என்னைய போல ஒரு திறமசாலி இல்ல, என்னைய போல ஒரு இந்த வித்தைகள்லாம் தெரிஞ்ச ஆளு எகிப்து தேசத்துல பார்வோனுடைய ஃபேமிலியிலே இல்ல. சொந்தமா அந்த பார்வோனுடைய சந்ததியிலே இவரை போல ஒருவனும் இல்லை. நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க கவனிக்கும் பொழுது இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் இல்லை, எகிப்தினுடைய குடும்பத்தை, அந்த பார்வோனுடைய குடும்பத்திலும் இவனை போல என்ன மனுஷன் இல்லை. அவ்வளவு திறமசாலியா இருந்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னைய மக்கள் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நான் பார்வோன் என்னைய கூப்பிட்டா நான் என்ன சொல்லுவேன். பாருங்க, இது ஆக்சுவலா நம்ம என்ன நினைக்கிறோம், தாழ்மை நினைக்கிறோம். ஆனால் இவன் மோசே என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். இருதயத்துக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஏன், முன்னாடி எகிப்தினுடைய ஆளை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கொலை செஞ்சிருக்கிறேன், தேடிட்டு இருக்கிறேன், நான் தேடப்படும் குற்றவாளி. எங்க இஸ்ரவேல் நாட்டுல நான் ஒரு தேடப்படும் குற்றவாளி. என்னைக்கு போனாலும் எனக்கு என்ன இல்ல, வாரண்ட் ரெடியா இருக்குது, எப்போ வேணாலும் பிடிச்சி ஜெயில போடலாம், என்னை பார்த்தாலே என்ன செய்யலாம், என்னை கொண்டு போட்டுருவாங்க, அந்த தேசத்துடைய சட்டத்தின்படி என்னை தண்டிக்கலாம், நான் அந்த ஊர்ல ஒரு தேடப்படும் குற்றவாளி. இந்த பயம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இவர் மேலும் மேலும் தேவனோடு போராடுவதற்கும் தேவனுக்கு விளக்கம் கொடுக்குவதற்கும் சாக்கு போக்கு சொல்வதற்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அடுத்த ஒரு சமயங்களை வாசிக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், நான் போய் எப்படி பேசுவேன், ஆண்டவர் கோபத்துல தான் ஆரோன் கொடுக்குறாரு. ஆரோன் யாரு, உன் சகோதரன் தானே. இவர் சொல்றாரு, நான் திக்குவாயம் மந்தனாவும் உள்ள ஆண்டவரே, நான் எப்படி போய் பேசுவேன், நான் என்ன போய் சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் யார், ஆரோன், அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ கலந்து அப்படின்ற, அவன் உன்னுடைய மவுத் பீஸ். நீ என்ன நீ என்ன சொல்றியோ அது ஆரோன் என்ன செய்வான், பார்வோனோட சொல்லுவான், பார்வோன் மக்களோடு பேசுவான், நீ ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், நீ கிளம்பு அப்படிங்கிறார் ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது, அதுதான் நான் சொல்ல வரேன், ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது நீங்க யாருன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு மட்டுமா இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அழைச்சிருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு செயல்படுத்த வேண்டிய பல விஷயங்களை ஆற்காடு பகுதியில் வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய பல விஷயங்களை உங்க வீட்டுல வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய பல விஷயங்களை நீங்க தங்கி இருக்கிற இடங்கள்ல வச்சிருக்கிறார். சரிங்களா? ஆனா நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை பலருக்கு இது இருக்குது. மோசே சொல்றார், ஆண்டவரே நான் ஏமாத்துறோம், பேசுறதுக்கு நான் யார், பார்வோனுக்கு முன்பாய் நிற்பதற்கு நான் யார். நான் என்ற வார்த்தை, நான் என்ற வார்த்தை மோசே அதிகமா பயன்படுத்துவதை பார்க்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கும் பட்சத்தில், கர்த்தர் உங்களை இந்த அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அழைத்திருக்கும் பட்சத்தில், சரிங்களா, நீங்கள் யார் என்பது முக்கியம் அல்ல, உங்களை அழைத்தவர் யார் என்பதுதான் முக்கியமாகுது. நீங்க யாரா வேணா இருங்க. ஐயோ ஆண்டவரே நான் படிக்கல, இருந்துட்டு போங்க. பேதுரு படிக்கலங்க, ஆண்டவரே நான் படிச்சிருக்கிறேன், பயமா இருக்குது. பவுல் ஆண்டவர் படிச்சவர் தான், ஆண்டவர் பயன்படுத்தினாருங்க இல்லைங்களா? யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய திட்டத்தில் அவர் வேலை செய்யும் பொழுது எல்லாரையும் கொண்டு என்ன செய்யறாரு, செயல்படுகிறவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் தேவன். கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கும் போது நீங்களும் நானும் யார் என்பது முக்கியம் அல்ல, நம்மை கொண்டு செயல்படுகிறவர் யார் என்பது முக்கியமாயிருக்கிறது இல்லையா? கர்த்தர் பெரியவருங்க, கர்த்தர் பெரியவர். அதனாலதான் இந்த சமயத்துல ஒரு நாமத்தை வெளிப்படுத்துறாருன்னு தெரியுமா? அவர் சமயத்துக்கு ஏற்ற நாமங்களை வெளிப்படுத்துகிறவர். இயேசுன்ற பேர் பழைய ஏற்பாட்டில் எங்க படிக்கிறோம்? வேலை வந்தது சொன்னார் இல்லையா? வேலை வந்துச்சு, ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இல்லையா? விடிவெளி என்ற வார்த்தை எங்க படிக்கிறோம்?
எங்க படிக்கிறோம்? ரெவலேஷன்லயும் ஒரு கடைசியா வெளிப்படுத்துறார். கவனிச்சீங்களா நாமத்தை? ரெவலேஷன்ல வாசிக்கிறோம். எங்க கடைசி புக்ல போய் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தணுமா? வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் வந்து கர்த்தர் அங்க வெளிப்படுத்தினார். தேவைக்கு ஏற்ப, சமயத்துக்கு ஏற்ற கர்த்தர் தம்முடைய நாமத்தை என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு தான் வாசிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர் என்ற நாமத்தினாலே முற்பிதாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்களுக்கு நான் என்ன செய்தேன்? தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்னும் நாமத்தினாலே நான் யாருக்கும் என்ன செய்யல? தரிசனமாக அறியப்படவில்லை. இன்றைக்கு உனக்கு முன்பாக அறியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, யாவே அப்படின்னு சொன்னா டு பி, ஐ அம் வித் யூ. இல்லையா? எப்பொழுதும் இருக்கிறவர். பல பொருள்களை உள்ளடக்கிய இந்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன். அதனால்தான் சொல்றாரு, இதோ நான் யாரா இருக்கிறேன்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார்னு போய் சொல்லு. அது போதும். இருக்கிறவராகவே இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் கிடையாது. அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் இல்லை. அதனால்தான் வாசிக்கிறோம், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவரை ஒரு ஒரு காலத்துக்குள்ள நீங்க அடைக்க வைக்க முடியாது. ஆண்டவர் இந்த 3 பெயர்களை யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தார் மோசேக்கு. நான் ஆபிரகாமோடு மட்டும் இருந்துட்டு நான் போயிடல, அல்லது ஈசாக்கோடு மட்டும் இருந்து நான் போயிடல, யாக்கோபோடு மட்டும் இருந்து நான் போயிடல. எல்லா காலத்துக்கும் நான் யாரு? தேவன். அவர் எல்லா காலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த காலத்துக்கும் அவர் தான் தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா அவர் இருக்கிறார். இல்லையா? நம்முடைய சமயங்கள், தேவையான சமயங்கள் வரும்பொழுது நம்ம அந்த இம்மானுவேல் வார்த்தை யூஸ் பண்ணோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி வார்த்தை நாங்கள் வாசிக்கிறோங்க. எங்க கூட இருக்கிறீங்களா? நிறைய டவுட்லாம் வரும். இருக்கிறேன்னு நம்புவோம். நம்பி என்ன செய்வோம்? ஆண்டவரே இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. இந்த நாமத்தை பயன்படுத்தணும் இல்லையா? அதே நாமமுடைய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இல்லையா? இந்த தெய்வன் மோசேக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறார். மோசே, மோசே, நீ யார் என்பது முக்கியம் அல்ல. நிறைய நான் யூஸ் பண்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே போன முறை சொல்லியிருக்கேன் இல்லையா? போன முறை கூட சொன்னேன். நிறைய அந்த வார்த்தையெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இல்லைங்க, நம்ம இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை எல்லாமே உங்களால என்ன செய்ய முடியாது, அவ்வளவுதான். ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பட்சத்துல, நம்மை அழைத்தவர் நம்மோடு இருக்கும் பட்சத்துல எல்லாமே பாசிபிள் தான், எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவங்க தான் கூடும், விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கூடும். இல்லையா? அப்படி விசுவாசம் எப்படி இருக்கு நம்ம கவனிக்கணும். சரிங்களா? மோசேயை தேவன் அழைத்த அந்த உண்மையை தெளிவுபடுத்துகிறார். இல்லையா? இருக்கிறவராகவே இருக்கிறேன், இந்த நாமத்தை வெளிப்படுத்துறார். நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நாமத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது அதோடு கூட இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களை, சரிங்களா, அவருடைய குணாதிசயங்களையும் அவர் என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துகிறார். இந்த அற்புத காட்சியை பார்த்த உடனே மோசேக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கிட்ட போய் பார்க்கலான்னு போறாரு. போய் பார்க்க போகும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு முதல் விஷயம், 3வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்களேன். அப்போது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய குணாதிசயத்தையும் என்ன செய்யறார்னா சேர்த்து வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்டவர் அவரு? அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். He is holy. அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அதனாலதான் அவர் அழைத்தவர்களை எப்படி எதிர்பார்க்கிறாங்க?
பரிசுத்தமுடையவர்களா இருக்கும்படி எதிர்பார்க்கிறார் இல்லைங்களா? அந்த வகையில 2 பேர் காத்து கொண்டாங்க. கானானுக்குள்ள பிரவேசிச்சவங்க யார் யாரு? யோசுவாவும் காலேபும். மற்ற மக்கள் இங்கிருந்து பிரயாணப்பட்டவங்க, எகிப்திலிருந்து கிளம்பின ஆட்கள் வேற யாரும் 2 பேரை தவிர போகவே முடியல. இந்த 2 பேரை தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட மக்கள் நடுவழியில பிறந்தவங்க தான் போனாங்க இல்லைங்களா? மற்றவங்க யாரும் போக முடியல. காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்க? பரிசுத்தராக இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை கிட்டி சேர்க்கிறவர்களும் எப்படி இருக்கணும் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஐ அம் ஹோலி. நீ நிற்கிற இடம் எந்த இடம்ன்றது முதல்ல என்ன செய்ய யோசிச்சுக்கோ. உன்னை அழைத்தவர் நான் தான். உன்னை அழைத்தவர் நான் தான். உன்னை அழைக்கும் பொழுது நீ யார் என்பது முக்கியம் அல்ல. நீ யாரா வேணுமானா இரு. ஆனால் உன்னை அழைத்த தெய்வம் அவர் பெரியவர். உன்னை அழைத்த தெய்வம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றுகிறவர், பறைசாற்றுகிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவருங்க? பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். யெகோவா என்கிற நாமத்தை வெளிப்படுத்துகிற தேவன் எந்த விதமான தீமையும் பொல்லாப்பையும் விரும்புகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலே பாவம் உண்டென்று யார் என்ன யார் குற்றப்படுத்த முடியும்? யார் குற்றப்படுத்த முடியும்? அவரை 3.5 வருஷம் டிராவல் பண்ணியாச்சு. அவர் எங்க தூங்குறாரு, எங்க சாப்பிடுறாரு, என்ன பண்றாரு எல்லாமே தெரியும். என் கூட 1 மணி நேரம் டிராவல் பண்ண என்னால 1000 குற்றம் சொல்ல முடியும் இல்லையா? என் கூட 1 மணி நேரம் டிராவல் பண்ணா ஒரு பெரிய பேப்பர்ல ஃபில்அப் பண்ணி கொடுத்து போயிட்டே இருக்கலாம். ஏப்பா நீ இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரோடு கூட பல வருஷங்கள், ஏறக்குறைய 3.5 வருஷம் பயணித்தவர்களால ஒரு குற்றத்தை அவர் மேல என்ன செய்யல. கடைசி வரைக்கும் அவர் இஸ்ரவேலுடைய அந்த நியாயஸ்தானங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது கூட ஒரு குற்றத்தையும் அவர் மேல என்ன செய்யல, சுமத்த முடியவே இல்லை. பொய் சாட்சிகளை பல சமயம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க, நிற்க முடியல பொய் சாட்சிகள் இல்லையா? காரணம் என்ன? அவர் பரிசுத்தமுடைய தேவன். உள்ளேயும் பரிசுத்தம், வெளியும் பரிசுத்தம். நிறைய பேருக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன தெரியுமா? வெளியே பரிசுத்தத்திற்கான ரொம்ப அற்புதமா சொல்லிட்டாங்க. உள்ள என்ன இல்லை இல்ல, குலைச்சல் இருக்குதாங்க. கொஞ்சம் அங்க எங்க என்ன செய்யுது, கலைஞ்சு போயிருது இல்லையா? ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் மோசையை அழைச்சோன்னு முதல் விஷயம் தான் தெரியப்படுத்துறார், நீ நிற்கிற இடம் என்னது? பரிசுத்த பூமி. அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிக்கிறார் நிறைய விஷயங்களை. நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. ஏன்? நான் இங்க இருக்கிறேன், நான் பரிசுத்தர் அப்படின்ற விஷயத்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தெளிவுபடுத்துகிறத பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது 2வது விஷயம், ஆண்டவர் இதோடு கூட சில விஷயங்களை என்ன செய்யறாருன்னா சேர்த்து பேசுகிறார். ரைட்டுங்களா? இந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? அவர் வெளிப்படுத்தின அந்த நாமம் இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் நித்தியமான ஒரு தேவனாக இருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதனால சுருக்கமா நான் போறேன். அவர் நித்தியமானவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு ஆரம்பம் இல்லை, அவருக்கு என்ன இல்லை, முடிவும் கிடையாது. எல்லா காலங்களுக்கும் உரிய தெய்வம், எல்லா காலங்களுக்கும் உரிய தெய்வம். அதான் வாசிக்கிறோம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்ப மோசே கூட பேசிட்டு இருக்கிறார். அடுத்தது யோசுவாவை கொண்டு பேசினார் இல்லையா? தாவீது கூட பேசினார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அதே தெய்வம் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார் இல்லையா? உலகத்துல வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இல்லையா? அவருடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தாத பட்சத்தில் யாரும் அதை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு மேலான நாமத்தை உடைய தேவனாக அவர் இருக்கிறார் இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் நித்தியமான ஒரு தெய்வம், நான் நித்தியமான ஒரு தெய்வம், எல்லா காலத்திற்கும் உரிய தெய்வனாக அவர் இருக்கிறார். சரிங்களா? இந்த தெய்வம் தான் மோசேக்கு ஒரு சில வேலைகளை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீ போய் என் ஜனங்களை அழைச்சிட்டு வா. அது என் ஜனங்கள், அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் இடுகிற சத்தம் பரலோகம் வரைக்கும் என்ன செய்யுது, எட்டுகிறது. ஆண்டவர் வந்து நம்ம காயின் கிட்ட கேட்கிறார், உன் சகோதரன் எங்க? அவனுடைய ரத்தம் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னாரு. கவனிச்சு, அவர் ரத்தம்
பேசிக் கொண்டிருக்கிறது. மரித்தும் பேசுகிற ரத்தம். அப்படியெல்லாம் கண்டுக்காம போகிற கர்த்தர் இல்லை. வந்து கேட்டார், நான் காவலாளி. ஆமாப்பா நீ காவலாளி தான். யார் இல்லைன்னு சொன்னது? உன் உடன் சகோதரனுக்கு உன் பக்கத்துல உட்கார்ந்து யார் காவலாளி? அவங்களுக்கு நீங்க தான் காவலாளி, இவங்களுக்கு நீங்க தான் காவலாளி. அவங்க வரலன்னா யார் கேட்கணும்? அப்போ பக்கத்துல இருக்கணும் தான் கேட்கணும் இல்ல? உன் சகோதரனுக்கு நீ காவலாளியா? அவர் கேட்கிறார், என் சகோதரனுக்கு நானு காவலாளியா? அப்படி இருக்கிறதா தான் ஆண்டவர் வந்து கேட்டார், உன் சகோதரன் எங்க அப்படின்னு சொல்லு. எங்க ஆட்டு தொட்டில ஆடுலாம் இருக்குது, அந்த பட்டிக்குள்ள காணாம பிரச்சனை யாரை கேட்பாங்க? மேய்க்கிறோம் தான் கேட்கணும். அப்ப அந்த உள்ள இருக்கிறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? வெளில இருக்கிறது தான் ரெஸ்பான்சிபிள். ஆபேலுக்கு யாருங்க ரெஸ்பான்சிபிள்? பொறுப்பு காயின் தான் பொறுப்பு. காயினுக்கு யாரு ரெஸ்பான்சிபிள்? ஆபேல் தான் பொறுப்பு. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு இல்லைங்களா? ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? இல்லையா? உன் சகோதரன் எங்கே? ஆண்டவர் என்றைக்கும் மாறாத தன்மை கொண்ட தெய்வம். எல்லா காலத்துக்கும் அவர் மாறாத தன்மை கொண்டவர். பாருங்க, நம்ம நல்லவர்களா இருக்கிறதுனால அப்படி இருக்கிறான்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படிதான் இருப்போம். எனக்கு நல்லவங்களா இருந்தா நான் நல்லவங்களா இருப்பேன், எப்பவும் ஒரே மாதிரி இருப்பேன். ஒரு 10 வருஷம் நல்லா போவோம், நல்லாவே இருக்கும். ஒரு சின்ன விஷயம் நடந்தா என்ன ஆகும்? 10 வருஷத்துடைய உறவையும் முறிச்சுக்கும். மல்கியா 6:3 வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம். மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்ன சொல்றாரு பாருங்க. யாரை நிர்மூலம் பண்ணுவாங்க? யாரை நிர்மூலம் பண்ணுவாங்க? யாரை நிர்மூலம் பண்ணுவாங்க? நீங்க பேர் எடுத்து வச்சு கேட்கல. யாரை நிர்மூலம் பண்ணுவாங்க? சரி, நிர்மூலம் அப்படி புரியலையா? யாரை டெஸ்ட்ராய், யாரை இடிப்பு? சரி, ஒருவேளை இந்த வீடுகள்லாம் இருக்குது, எந்த வீடு இடிப்பாங்க? எது மோசமா இருக்குதோ அதுதான் என்ன செய்யும்? நிர்மூலம் பண்ணணும், டெஸ்ட்ராய் பண்ணணும், உடைக்கணும். சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். சரிங்களா? ஆகையால் இஸ்ரவேலராகிய நீங்கள் என்ன செய்யல அப்படின்னா, இஸ்ரவேலோட நிலைமை என்ன? இஸ்ரவேலோட நிலைமை என்ன? மோசமான நிலை. அவருடைய பாவ வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல மாற்றமே இல்லை. ஆண்டவர் எப்படி மாறாதவரா இருக்கிறாரோ அதே மாதிரி இஸ்ரவேலரும் பாவ வாழ்க்கையில என்ன செய்யல? மாறவே இல்லை. இல்லையா? அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் மாறாத இருக்கிறாருன்னா நீங்க என்ன செய்யல? நிர்மூலமாக. யோசிச்சு பாருங்க. எபிரேயர் 1:11 வாசிக்கும் பொழுது, நீர் நிலைத்து இருக்கிறேன், உங்களுடைய ஆண்டுகள் என்ன செய்யறதில்லை, முடிந்து போகிறதில்ல. நீர் நிலைத்திருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தங்க? தேவன் இரக்கம் உள்ளவர். இஸ்ரவேலர் எப்ப நேசிக்க ஆரம்பித்தாருங்க? ஆபிரகாமுக்குள்ளவே நேசிக்க ஆரம்பிச்சார். அந்த நேசம் அவர்கள் பல சமயங்களில் மோசமா இருந்த பொழுதிலும் அவர்களை சீர்படுத்தினார், அவர்களை குணப்படுத்த முயற்சித்தார். ஆனாலும் முழுமையா என்ன செய்யணுங்க? அவர்களை முழுமையாக நிர்மூலமாக்கவில்லை. அவர்களை ஏதோ ஒரு வகையில் அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வந்தார். உபாகமம் 6 வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க உலகத்துடைய ஜனத்தை போல பெரிய ஜாதியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க கொஞ்சமா இருந்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாம் கன்சிடர் பண்ற அளவுக்கு நீங்க பெரிய வர்த்தனம் கிடையாது. உங்களை கன்சிடர் பண்ணி உங்க மேல அக்கறை கொண்டு உங்களை எல்லாம் அந்த மாதிரி உங்களை விட்டு நான் வேற அளவோட தெரிஞ்சு போலாம். ஆனாலும் நான் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நான் என்ன செய்யறேன்? உங்களை நடத்துகிறேன்.
கர்த்தர் இதெல்லாம் ஒவ்வொரு சமயமும் சொல்லிக் கொண்டே வருகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறதுனால தான் நம்ம நிர்மூலமாகல. இல்லைன்னா எவ்வளவோ தண்டனை அனுபவிச்சிருக்கணும் இல்லையா? எவ்வளோ மோசமான நிலைக்குள்ள நம்ம போயிருக்கணும் இல்லையா? கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, நம்மை நினைவு கூறுகிறார். அவருடைய தன்னிறைவு பாருங்களேன். எதுக்காகவும் இன்னொருடைய உதவியெல்லாம் நாடணும் அவருக்கு அவசியமே இல்லை இல்லையா? அதுதான் பவுல் மார்க்ஸ் மேடையில் நின்று பேசும்போது சொல்றாரு, மனுஷர் கைகளால வேலை கொடுறதுக்கு அவரு ஒரு மனுஷன்லாம் கிடையாது. பணிவிடை செய்து கொள்வதற்கு, மனுஷனால பணிவிடை செய்து கொள்வதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. இயேசு கிறிஸ்துவே இதை சொன்னார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவே இதை சொன்னார். சேவகம் பெற்றுக்கொள்ள அவர் வரவில்லை, சேவை செய்ய வந்தேன் அப்படின்னு சொன்னார். சேவை செய்ய வந்தேன். அவருக்குள்ள ஞானம் இருக்குது, அவருக்குள்ள அறிவு இருக்கிறது, இதெல்லாம் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்குதுன்னு கொலேசையில் எழுதார் பவுல். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த ஞானத்திலிருந்து தான் சாலமோனுக்கே கொஞ்சம் ஞானத்தை விழுகிறார். அவருக்கு கொடுத்த ஞானத்தை பார்க்கறது தூர தேசத்திலிருந்து நிறைய பேர் வந்தாங்க இல்லையா? தூர தேசத்துல எப்படி ஒரு மனுஷன் ஞானமா இருக்க முடியும்? எப்படி ஒரு மனுஷன் இவ்வளவு யோசிக்க முடியும்? வேற தேசத்தின் ராஜாக்கள்லாம் அவன் பேசுறதை கேட்கறதுக்காக பல பணத்தை கொண்டு வந்து கொட்டினாங்க இந்த அரண்மனையில. எருசலேம்ல இருந்த அரண்மனையில வேற தேசத்துல வந்து கொட்டினாங்க காசு கொண்டு வந்து. எங்கிருந்து வந்த ஞானம்? பரத்திலிருந்து உண்டான ஞானம். யாக்கோபு அது எழுதுற, பரத்திலிருந்து உண்டாகும் ஞானமோ என்றால் தேவன் ஞானமும் அறிவும் எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்தவராக அவர் இருக்கிறார் இல்லையா? மனுஷ கைகள்னால ஒரு விஷயத்தை வேலையை செஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, அவசியமும் ஒன்றும் இல்லை. அதனால கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு என்ன செய்யறாரு? சித்தம் உள்ளவராக இருக்கிறார் இல்லைங்களா? ஒரு இறக்க குணத்தை பாருங்களேன். மறுபடியும் அந்த பகுதி திருப்பிக்கலாம். யாத்ரா 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல ஒரு கம்பேஷன். அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் இன்னும் சிறுத்தி. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. தாவீது சொல்ற, ஆண்டவரே நான் வானத்துக்கு இருந்தாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க. ஒரு ஆழத்துல போய் என் படுகை போடாலும் என்ன செய்றீங்க? அங்க இருக்கிறீங்க. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே. அவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். ஒரு இருதயத்துல ஒரு யோசனை இருக்குது. அந்த யோசனை எப்படிப்பட்ட யோசனை, அதோடைய நோக்கம் என்ன, எல்லாத்தையும் யார் அறிஞ்சு வச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னா தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறாரு. அந்த ஜனங்க அனுபவிக்கிற வேதனைகளை நான் என்ன செய்யறேன்? அறிந்து இருக்கிறேன். அவருடைய கம்பேஷன், அவருடைய இரக்க குணம். அவர் இந்த நாமத்தை வெளிப்படுத்தும் போது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய மாறாத தன்மையை காண்பிக்கிறார். நான் எப்படி இரக்கத்தை காண்பித்தோனோ அப்படி இன்றைக்கும் தேவன் என்ன செய்யறாரு? இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? நல்லா அவரை குறித்து வாசிக்கிறோம் எபேசியர்ல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ரொம்ப அழகா இருக்குதுல்ல? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். ஆண்டவர் ஒரு விஷயத்த அறகுறையா அவர் இருக்கிறவரும் இல்லை, செய்கிறவரும் இல்லை. அவர் பரிபூரணா இருக்கிறாரு. அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து தான் ஒரு விஷயத்தை என்ன செய்யறாரு? முன்னெடுக்கிறார். அவருடைய திட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது பரிபூர்ணமான திட்டம். பாதி எழுத்து மீதி பிளான் அப்புறம் எழுதிக்கலாம் யோசிக்கிறவர் இல்லை. உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே பிளான் இருக்கு அவர் கையில. எப்போ பிளான்? உலகம் உருவாவதுக்கு முன்னாடி பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான்ல யாரு இருக்கா? நம்ம இல்ல, நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நீங்க இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும். அந்த பிளான்ல யாரு இருக்கா? நம்ம தான் கூட்டு சேர்த்துறது. ஐயா 10ஓட 11 போவோம், பரலோகத்துக்கு 10ஓட 11 போலாம்.
நரகத்து பரத்தோட பானன்னு போலாம். இப்படி யோசிக்க ஆரம்பிச்சு. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா, தாவீது என் தேவன் எப்ப பார்த்தாலும் அது ஆரம்பிச்சுக்காரு மனுஷன். என்ன உரிமை கொண்ட தேவன் பாருங்க. ஆண்டவர் தடை பண்ணவே இல்லை, அது விரும்புறாரு. என்னோடு எனக்காக இப்படிதான் தேவனை நம்ம உரிமை பாராட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா? இப்படிதான் உரிமை பாராட்ட ஆரம்பிக்கணும். இந்த தேவன் தம்முடைய இரக்க குணத்தை என்ன செய்யறாரு? நம்ம மீது காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்தையும் அறிகிறார். அவர் அறியாத விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா? அவர் அறியாத விஷயம் என்று ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்திருக்கிறாரு? அறிந்து வைத்திருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புல நீங்களும் நானும் யார் என்பது முக்கியம் இல்லை. நம்மை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை என்ன செய்யும்? அவருடைய திட்டத்துல நிற்க ஆரம்பிச்சோம். நம்மை அழைத்த தேவன் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாலே அவருடைய திட்டத்துல நிற்கிறது மட்டுமல்ல, நடக்கவும் ஆரம்பிச்சோம். அடுத்த 40 years இந்த மோசேயுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பணிவுங்க, எவ்வளவு பணிவு. இந்த மக்களை நடத்த ஆரம்பிக்கும் மனுஷனுக்குள்ள இருந்த அந்த பணிவு இருக்குது பாருங்க. ஒவ்வொரு சமயத்துல இதுவரைக்கும் நான் பேசுவேன், நான் செய்வேன், நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ ஒன்னும் அவர் சொல்றதுக்கு இல்லை. சாப்பாடு வேணுமா, வெயிட் பண்ணுங்க வரேன், நான் போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன். கறி வேணுமா, வெயிட் பண்ணுங்க நான் வரேன், போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒவ்வொரு சமயமும் இவர்களுக்காக கடவுளை நோக்கி பார்க்கிறார். அவரை பார்க்கவே இல்லை. ஆனா மக்கள் மோசையை பெரிய லீடரா பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் மோசே யாரு? ஒரு பெரிய தலைவன் தான் இஸ்ரவேல் நாட்டில். ஆனா மோசே யாரை பார்த்தாரு தெரியுமா? அவர் ஆண்டவர் தான் பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு ஒரு தெரியும், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம். அவர் எந்த ஒரு விஷயத்திலும் மாறுகிறது இல்லை. எபிரேயர்ல எழுதுறாரு கொண்டு வந்து, நீர் நிலைத்திருக்கிறீர், உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. என் ஆண்டு முடிந்து போகாம இருக்கலாம், ஏன்னா எனக்கு நித்திய வாழ்க்கை இருக்குது. ஆனா என் ஆண்டு தொடக்கம் தெரியல, எந்த வருஷத்துல பிறந்தேன்னு. ஆண்டவருக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் எழுதுறீங்க? அவருக்கு துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. எல்லா காலத்திற்கும் ஒரே தேவன் தான். எல்லா காலத்திற்கும் அவரே போதுமானவராக இருக்கிறார். மோசேக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த வேத பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் யார் தான்? இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம் தான். என்ன பார்த்தாங்க? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அந்த நாட்கள் எப்படி பரிசுத்தத்தை அவர் வெளிப்படுத்தினாரோ அதே பரிசுத்தமுடைய தேவனாக இன்றும் இருக்கிறார் இல்லைங்களா? அதுல அவர் மாறுகிறது இல்லை. நாம் பரிசுத்தமாய் வாழும்படி நம்மையும் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். பேதுரு எழுதுற, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நடக்கிற எல்லாம் பரிசுத்தமாயிருங்க ஆண்டவர் எழுதுறாரு இல்லைங்களா? அடுத்ததா வாசிச்சோம் இல்லையா? அவருடைய நித்திய தன்மை, அவர் எல்லா காலத்துக்கும் உரியவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, தாவீது, தீர்க்கதரிசிகள் காலம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த காலம், இன்றைக்கு வாழக்கூடிய இந்த நிகழ்காலத்துக்கும் அவர் யாரா இருக்கிறாரு? நித்திய தன்மையுடையவராக இருக்கிறார். அதே வல்லமையோடு, அதே பரிசுத்தத்தோடு, அதே நீதியோடு, அதே இரக்க குணத்தோடு, அதே நன்மை செய்யக்கூடிய அந்த சிந்தனைகளோடு இன்றைக்கும் அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா? அவருடைய இரக்க குணம் பெருசு. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அதனால்தான் மத்திய 3:6 வாசிக்கிற மாதிரி, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. பாருங்க, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை இல்லையா? இந்த தெய்வம் தான் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். இந்த சபையினுடைய ஊழியர் மட்டும் இல்லை,
இந்த சபையை நடத்துகிற பொறுப்புகள் மட்டுமல்ல, இல்லை வாஞ்சியோடு வந்து செய்கிறது மட்டுமல்ல, எல்லாரையும் தேவன் என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து மோசையை போல இருக்க வேணாம், அதுக்கு பின்னால் இருந்த மோசை மாதிரி இருங்க. இந்த இடத்துல மோசே சொன்ன பதில நம்ம என்ன செய்ய வேணாம், சொல்ல வேண்டாம். ஏன்? கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது நாம யாருன்றது முக்கியம் கிடையாதுங்க. நம்மளை பத்தி என்ன சொல்ல முடியும்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள் வாசிக்கிறோம். பைத்தியம், அப்புறம் அப்படி கன்சிடர் பண்றதுக்கு ஆளே இல்லை. நம்மளாம் போப்பா அப்படின்ற ஆள் தான். அப்புறம் இழிவானவன், ஒன்றுத்துக்கு உதவாதவன். நான் கல்விமான் இல்லை. உலகத்துல என்ன படிப்பெல்லாம் படிச்சிருக்கலாங்க. உலகத்துல இந்த இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிகிரி படிச்ச ஒரு சர்ச்சில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் யாரு? அவர் ஞானம் அங்க கொண்டு வரல. யார் தான் கொண்டு வர? தேவன் தான் கொண்டு வந்தார். இழிவானவைகளும் அற்பமானவைகளும் தெரிந்து கொண்டார். இல்லாதவைகள், இழிவானதும் இல்லாதது ஒன்றும் இல்லை. கன்சிடர் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம், நீ கிட்ட கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தது. அப்படியெல்லாம் இல்லாத நம்ம நிலையில இருந்த நம்மளதான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. ஆண்டோடைய அழைப்புல நீங்களும் நானும் யார் என்பது முக்கியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தாழ்மையோடு கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா கர்த்தர் யார் என்பதை என்ன செய்யறாரு? மிகவும் முக்கியமாக இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம்? அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய எப்பொழுதும் இருக்கிற இந்த தன்மைகள் நம்மை கிறிஸ்துக்குள்ள அதிகமா நம்மை உற்சாகப்படுத்தும். 40 வருஷம் அடுத்து ஓட ஆரம்பிச்சார் மனுஷன். எதையும் பார்க்கல, ஆண்டவர் மட்டும் பார்த்தார். சுத்தி எவ்வளவு தூசிச்சாங்க, அதெல்லாம் பார்க்கல. வந்தாங்க 2-3 பேர் இல்லையா? மீரியம்லாம் வந்தாங்க. ஆண்டவர் உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? எங்கெல்லாம் பேச மாட்டாரா? பேசுவார். பாருங்க, பேசினார் ஆண்டவர். குஷ்டரோகம் வந்தது. சரிங்களா? பெருமைக்குரிய நிலையில் இல்லை. அப்பவும் மோசே ஒரு வார்த்தையும் பேசல, அமைதியா இருந்தார். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாமே தேவன் அழைத்தாரு. கூட போனது யாரு? லோத்து. ஆனா நிறைய இடத்துல ஆபிரகாம் விட்டு கொடுத்து போனதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய அழைப்பை புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம யாருன்றது ரொம்ப முக்கியம்லாம் இல்லை. என்னால் என்ன முடியுன்றது முக்கியமானதுலாம் இல்லை. என்னை அழைத்தவர் யார் என்பது முக்கியம். அவரால் என்ன செய்ய முடியுன்றது முக்கியம். அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவருடைய வல்லமைக்கு கீழ் அடங்காத ஒரு விஷயமும் கிடையாது. அவருடைய வல்லமைக்கு கீழ் அடங்காத ஒரு விஷயமும் கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வன். இன்னொரு விஷயத்தை சேர்க்கிறாரு, நான் யெகோவாகிய தெய்வம், இருக்கிறவராகவே இருக்கிற. இந்த நாமத்தோடு தொடர்புடைய நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. யெகோவா ஈரே வாசிக்கிறோம் இல்லையா? யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி. நிறைய நாமங்கள் இந்த யெகோவாவுடைய நாமத்தோடு தொடர்பு. காரணம் என்ன? அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவர். ஏன்? அவர் என்னை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வனை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், என்னை அழைத்தவர் தேவன். நான் எவ்வளவு பெரியார்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னை அழைத்த தேவன் அவர் பெரியவர். அவருடைய நாமத்தை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட மேன்மையான ஸ்லாக்கியங்களை நம்ம அனுபவிக்க முடியும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், அவரை நம்மை விசாரிக்கிறவர். சரிங்களா? நம்ம புரிந்து கொள்ளும். கர்த்தருடைய நாம மகிமை படைத்தும் என்னை அழைத்த சபையாருக்கும் பொறுப்புள்ள சபைக்கும் நன்றி.